ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஹோப் எல்லாருமே ரொம்ப ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிச்சன் டீப் க்ளீன் vlog அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்ருக்கேங்க கிச்சன் க்ளீன் பண்ணணுன்ட்டு. கவுண்டர் டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக க்ளீன் பண்ணிடுவேன். எனக்கு எப்போ லீவ் இருக்கோ அதை அனுசரித்து எப்போ டைம் கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து க்ளீன் பண்ணிடுவேன். மேக்ஸிமம் தேர்ஸ்டே தான். தேர்ஸ்டே இல்லை அப்படின்னா ஃப்ரைடே வந்து க்ளீன் பண்ணுவேன். 2 நாளுமே ஷிஃப்ட் இருந்துச்சு அப்படின்னா சாட்டர்டே சண்டேயில் ஏதோ ஒரு நாள் வந்து க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ இந்த கபோர்ட்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறது அப்படின்றது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி சோம்பேறித்தனமான வேலையாகவே இருந்துச்சு. ஏன்னா ஒன்ஸ் நம்ம கை வச்சிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப நேரம் இழுத்துரும். எனக்கு ஒரு 2 நாள் ஆச்சு க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஒரு ஃபஸ்ட் டே ஒரு ஹாஃப் டே, செகண்ட் டே ஒரு ஹாஃப் டே அந்த மாதிரி எடுத்துக்கிச்சு 2 நாள். அதுலேயும் பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் வந்து அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் தீம் வந்து ஒயிட் கலரில் தான் வந்து இருக்குது. இதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சொந்த வீடாக இருந்தால் கூட பரவாயில்ல, வாடகை வீடு வேறையா, நம்ம எப்படி நம்மக்கிட்ட கொடுத்தாங்களோ அதை விட இன்னும் நல்லா கொடுக்கணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே கண்டிப்பாக நினைப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம அப்படியே அசால்ட்டாக விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப கரை பிடிச்சிரும். அப்புறம் கொடுக்கும்போது நமக்கு ரொம்ப தலைவலியாக இருக்கும். இது க்ளீன் பண்ணுறதே பெரிய வேலையாக இருக்கும். ஸோ அதனால் அப்பப்போ எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இந்த மாதிரி அப்பப்போ க்ளீன் பண்ணுறதுலேயே ஒரு அட்வான்டேஜ் இருக்குங்க. ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா எப்போவுமே க்ளீனாக இருக்கும், நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடிக்கடி க்ளீன் பண்ணும்போது தான் நம்ம எந்த பொருள் நம்ம யூஸே பண்ணுறது இல்லைன்ட்டு நம்மளுக்கு தெரியும். எதுக்கு சும்மா இந்த இடத்த அடைச்சிட்ருக்குது இந்த பொருள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து லாக்கர் ரூம்லேயோ இல்லை வேற எங்கேயோ தான் வந்து வைப்போம். இல்லாட்டி டொனேஷன் பாக்ஸில் வந்து போடுவோம். ஸோ இடம் கொஞ்சம் ஃபஸ்ட்டு காலியாகும். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்திங்கன்னா நான் கிச்சன் க்ளீன் பண்ணும்போதாக இருக்கட்டும் சரி, இல்லை வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் க்ளீன் பண்ணும்போது இருந்தாலும் சரி, யூஸே பண்ணாத ஐட்டம்ஸில் பார்த்திங்க அப்படின்னா தூக்கி நான் லாக்கர் ரூமில் வச்சுருவேன். இல்லாட்டி பார்த்திங்கன்னா டொனேஷன் பாக்ஸில், மேக்ஸிமம் டொனேஷன் பாக்ஸ் தான். அப்படியே இல்லை அப்படின்னா இந்தியா போகும்போது இதெல்லாம் கொண்டு போய் நம்ம வீட்டிலே கொடுத்துடலான்னு சொல்லிட்டு சூட் கேஸில் எடுத்து வச்சுருவேன். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கபோர்டெலாம் வந்து எடுத்து க்ளீன் பண்ணேன். கொஞ்சம் நிறைய ஸ்பேஸும் வந்து கிடச்சிச்சு. எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இடத்த அழைச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா குக்கரும் அப்புறம் வந்து இட்லி குக்கர் வந்து வச்சுருந்தேன். எல்லாமே 2, 3ன்னு இருந்துச்சு. எதுக்கு இவ்வளோ, நான் ஒன்று தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் குக்கரில் பார்த்திங்கன்னா நிறைய வேறு லிட்டர்ஸில் இருந்துச்சு. 5 லிட்ரு, 3 லிட்ரு, 1.5 லிட்டர் அந்த மாதிரி. நான் 2 குக்கர் தான் யூஸ் பண்ணுவேன். அந்த ரைஸும் ஒன்று பருப்பு வைக்கிறதுக்கு. ஸோ எதுக்கு தேவையில்ல விற்றுன குக்கரு அப்படின்ட்டு அதெல்லாம் எடுத்து சூட்கேஸில் போட்டு வச்சேன். அதேமாதிரி இட்லி குக்கரும் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று தான் யூஸ் பண்ணுறேன், இன்னொன்று எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுறதே இல்லை. அதையும் தூக்கி வச்சுட்டு அப்புறம் இந்த பெரிய வடைச்சட்டி, குண்டு அது எல்லாமே யூஸ் பண்ணது எல்லாமே எடுத்து காலி பண்ணிட்டேன். அதனாலே எனக்கு கொஞ்சம் நிறைய ஸ்பேஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம இங்கே கனடாவில் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் இருக்கிறது 2 BHK அப்படின்றதுனால கிச்சன் கொஞ்சம் பெருசாக இருக்குது. நீங்கள் 1 BHK காண்டோலாம் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப காம்பாக்டாக தான் இருக்கும். அளவாக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அது மட்டும்தான் வைக்க முடியும். ஸோ அதனால் தேவையில்லாத பொருள்லாம் தூக்கி வேறு எங்கேயாவது போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா மட்டும்தான் நமக்கு கிச்சனில் நமக்கு வைக்கிற இடம்லாம் வந்து இருக்கும், வைக்கிற தேவையான இடம்லாம் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டோரேஜ் கேபினெட்னு தனியாக வாங்கி நம்ம வச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நான் இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து ஃபாலோ பண்ணுறேன். இப்போல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிச்சன் யூட்டிலிட்டிஸ்ன்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து வந்திருக்கு. எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் சின்ன வயசில் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த ஹார்லிக்ஸு, பூஸ்ட்டு, ப்ரூ, காஃபி எல்லாம் வாங்குகிறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி டப்பாஸில் தான் நம்ம அம்மா அவங்களாம் அதிகமாக போட்டு வச்சுருப்பாங்க. இதுக்குன்னு தனியாக வந்து கண்டெய்னர்ஸ்லாம் வாங்க மாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா வசதியாக இருக்கிறவங்களாம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டப்பாஸில் வந்து போட்டு வச்சுப்பாங்க. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ், கிச்சனுக்குன்னு தனியாக ஒரு தீம், அதுக்கேற்ற மாதிரி வந்து யூட்டிலிட்டிஸு யூஸ் பண்ணுற பொருள்லாம் வந்து வச்சுக்கிறாங்க. இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா 6 மாதத்துக்கு மேலே அந்த பொருள்லாம் வந்து அவங்க யூஸ் பண்ண பிடிக்க மாட்டேங்குது. அது எல்லாத்தையும் திருப்பி ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக வேறு வாங்கி வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ், அவ்வளோ வெரைட்டிஸ் வந்து இருக்குது. ஆனால் என்ன தான் இருந்தாலும் சொல்லுங்கள், பொண்ணுங்களுக்கு வந்து கிச்சன் மட்டும் வந்து செட் பண்ணுறது சாட்டிஸ்ஃபைடே ஆகாது. ஒவ்வொரு டைம் க்ளீன் பண்ணும்போது ஒவ்வொரு தடவை நம்ம மாற்றி வச்சுக்கிட்டே தான் இருப்போம். பொருளும் வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டே தான் இருப்போம். ஒரே மாதிரி கிச்சன் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு போர் அடிச்சிடும்ல சமைக்கிறதுக்கு. ஸோ அதனால் அப்பப்போ கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுறதும் நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி கிச்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பொருள் வந்து புதுசாக அடிக்கடி வாங்குறது வந்து நம்மளுக்கு குக் பண்ணுறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். புதுசாக ஒரு பாத்திரம் வாங்குறது, கரண்டி வாங்குறது, குண்டா வாங்குறது, கண்டெய்னர்ஸ், ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் வாங்குறது, இந்த மாதிரி அடிக்கடி ஏதாவது ஒன்று வாங்கி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அதை யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல. ஸோ எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது ஐக்கியா போகிறேன் அப்படின்னா அதில் எதாவது ஆஃபர் இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு சின்ன பாத்திரம் வாங்கிட்டு வருது, சின்ன குண்டா, கரண்டி, வடைச்சட்டி அந்த மாதிரி ஏதாவது வாங்குவேன். இல்லை ஒரே ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் கிளாஸில் வாங்குவேன். ஸோ அந்த மாதிரி ஏதாவது, இல்லை சால்ட்டு போட்டு வைக்கிறது, இல்லை ஆயில் கண்டெய்னர், அந்த மாதிரி 1, 2 ஏதாவது வந்து மாற்றுவேன். டாலர் அம்மாவில் கூட நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எனக்கு 1, 2 அப்பப்போ சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும்.
புதுசாக ஒரு நைஃப் எடுக்கிறேன், ஒரு சிசர் மாத்துறேன் அப்படின்னா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கிச்சனில் போய் அதை யூஸ் பண்ணும்போது. 10 நைஃப் இருக்கும், பட் புதுசாக ஒரு நைஃப் வாங்கி வைக்கிறேன் அப்படின்னா அதே தான் திருப்பி திருப்பி எடுத்து யூஸ் பண்ணுவேன். அது என்னமோ தெரியல, கிச்சனில் மட்டும் ஒரு பொருள் வாங்கி வச்சுட்டேன் அப்படிங்கும்போது எனக்கு கிச்சனில் போய் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும், பிடிக்கும் எனக்கு. ஸோ நான் என்ன ஸ்ப்ரே யூஸ் பண்ணி கிச்சன் க்ளீன் பண்ணுறீங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி கரையெல்லாம் இருக்குது அப்படின்னா நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா குளோரக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று டாலரமாவில் வந்து கிடைக்கும். நிறைய கடைகளில் இருக்குது, நோ ஃப்ரில்ஸ், வால்மார்ட்லாம் கூட இருக்குது. நான் டாலரமா தான் அதிகமாக வாங்குகிறேன். க்ரீன் கலர் கிச்சனுக்குன்னு யூஸ் பண்ணுறதுக்குனே தனியாக வந்து இருக்கும். இது டாய்லெட் யூஸ் பண்ணுறதுக்கும் தனியாக இருக்குது, கிச்சன்லேயும் இருக்குது, ஆல் பர்பஸும் இருக்குது. நான் வந்து ஆல் பர்பஸ் ப்ளஸ் கிச்சனுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து வாங்குகிறேன். ஜஸ்ட் ஒரே ஸ்ப்ரே பண்ணி உடச்சிங்க அப்படின்னா க்ளீனாக போயிடும், எவ்வளோ கரையாக இருந்தாலும் போயிடும். எனக்கு பெருசாக வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் கேபினெட்டில் வந்து கரை எப்படி இருக்கும் அப்படின்னா, பாத்திரம் எடுக்கும்போது வைக்கும்போது உராசுது பார்த்திங்களா, அப்போ அந்த மாதிரி ஒரு பிளாக் கலர் கரை வரும். இழுக்கும்போதும் வைக்கும்போதும் அந்த கரை தான் இருக்குமே தவிர மற்றபடி வேறு எந்த கரையுமே இருக்காது. மசாலாவில் கரையெல்லாம் இல்லாமல் நான் பத்திரமா பார்த்துப்பேன், ஒயிட்டு அப்படின்றதுனால. அப்படியே இருந்தாலும் டக்குன்னு அது பார்க்கும்போதே நான் அதை க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ அதனால் அந்த கரையெல்லாம் இருக்காது. ஸோ உங்கள் கிச்சனில் ரொம்ப கரையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த க்ளோரக்ஸ் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். மற்ற டைம்லாம் நான் கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறது, ஜஸ்ட் ரெகுலராக வந்து க்ளீன் பண்ணுறதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா லைசாலோட ஆல் பர்பஸ் அந்த க்ளீனிங் யூஸ் பண்ணி தான் வந்து பண்ணுறேன். அது ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், ப்ளஸ் க்ளீன் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் அந்த 2 ஸ்ப்ரேஸ் தான் அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி எல்லா கபோர்ட்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷீட்டு மாதிரி எதாவது வந்து விரிச்சிக்கோங்க. இங்கே நிறைய இடத்துல கிடைக்கிது. காஸ்கோலாம் கூட ரீசெண்டாக ஆஃபர் போட்டிருந்தாங்க, வால்மார்ட்டில், ஹோம் சென்டர், அந்த மாதிரி நிறைய இடத்துல கிடைக்கிது. நான் வந்து ஹோம் சென்டர் இருக்கும்ல, ஹோம் டிப்போட் மாதிரி, அங்கே தான் வந்து 2-3 ரோல் வாங்கிட்டு வந்து போட்டேன். ஒரு சில கபோர்ட்ஸ்க்கு பத்தல, அங்கே மட்டும் நியூஸ் பேப்பர் போட்டிருக்கேன். மற்றபடி எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஷீட் யூஸ் பண்ணுறேன். முக்கியமாக நீங்கள் வந்து மசாலா ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த ஷீட் போட்டிங்கன்னா கீழே வந்து அந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் படாது அந்த கபோர்டில். ஸோ கொஞ்சம் நீட்டாக இருக்கும். நான் அந்த க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது பாருங்கள், இவங்க 2 பேரும் வீட்டை எப்படி அலங்கோலம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. நிறைய பேர் ஷார்ட்ஸ்லலாம் சொல்லுவீங்க உங்கள் வீடு எப்போவுமே நீட்டாக இருக்குன்ட்டு. ஸோ இப்படி தான் இருக்கும் மேக்ஸிமம். வீடு ஃபுல்லாக டாய்ஸ்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அதிகமாக பார்த்திங்கன்னா இந்த பெட்ரூமில் பெட்டு மேலே ஏறி குதிக்கிறது தான் இவங்களோட பொழுதுபோக்கே. பில்லோலாம் எடுத்து தூக்கி ஓரமாக போட்டு அது மேலே ஏறி உட்காந்து போகிற வர வண்டியெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. பால்கனி வழியாக தெரியும்ல, பக்கத்துலேயே ஹைவே இருக்குது அப்படிங்காட்டி திருப்பி அதை எடுத்து வைக்க மாட்டாங்க, நான் தான் போய் எடுத்து வைக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் வீடு எப்போவுமே கசக்கசன்னு போட்டு வச்சுருப்பாங்க. அது க்ளீனப் பண்ணுங்கன்னு 100 டைம் சொன்னால் தான் பாதியாவது க்ளீன் பண்ணுவாங்க. மிச்சத்தை நானும் இல்லை அவர் வந்து பண்ணுவோம். ஸோ இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வந்து ஒரு நாள் பால் வச்சுட்டு அப்படியே ஒரு பொங்க விட்டுட்டார் போலங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழே இருக்கிற கன்வென்ஷன் ஓவனோட அந்த கிளாஸ்க்குள்ளெலாம் வந்து போயிடுச்சு பால். பட் அந்த கிளாஸை எப்படி ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணுறதுனே தெரியல. இன்கேஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாருக்காவது ஏதாவது ஐடியா இருந்துச்சு அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸை வந்து சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் கூட பார்த்து அந்த கிளாஸை எப்படி ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணுறதுன்னு தெரியல. இன்கேஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி ஃபிக்ஸ் பண்ண முடியலன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ நீங்கள் யாராவது பண்ணியிருக்கீங்க இல்லை ரெகுலராக பண்ணுவீங்க அப்படின்னா எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மொதல் நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரம்பித்தேங்க, ஒரு ½ டே கிட்டே ஆகிடுச்சு. மார்னிங் ஆரம்பித்து மத்தியானமே ஆகிடுச்சு. ஸோ இந்த கவுண்டர் டாப்பில் க்ளீன் பண்ணி மேலே இருக்கிற கபோர்ட் ஃபுல்லாமே வந்து க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ அதோட அப்படியே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே இருக்கிற கபோர்ட் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜு, அப்புறம் வந்து பெரிய கபோர்ட் ஒன்று இருக்குது அது வந்து க்ளீன் பண்ணேன். அந்த மாதிரி 2 நாள் ஆச்சு எனக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு. மேலே தான் எனக்கு அதிகமாக வந்து இருக்கே தவிர கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்குலாம் வந்து இல்லை. ஸோ அது கொஞ்சம் அதிகமாக எடுக்காத பொருள்லாம் அங்கே இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணி முடிஞ்சிருச்சு கீழே எல்லாமே. இப்போ வந்து அடுப்பு பக்கத்தில் இருக்கிற அந்த குட்டி 4 ரேக் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் பார்த்திங்கன்னா டெய்லியும் கலைஞ்சிட்டே இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு ரேக்கில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்பூன்ஸு, ஃபோக்கு, ஸ்ட்ராஸு அதெல்லாம் வந்து வச்சுருப்பேன். அப்புறம் வந்து மெஷரிங் கப்ஸ் இதெல்லாமே வச்சுருப்பேன். மித்தல் அதிகமாக விளையாடுறது அந்த இடத்துல தான். செகண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா கரண்டி இதெல்லாமே வந்து வச்சுருப்பேன். அது வந்து சர்வேஷோட ஃபேவரட் ஸ்பாட்டு. கரண்டி எடுத்து சார் பால்லாம் வந்து விளையாடிட்டுருப்பாரு. அப்புறம் 3rd and 4th ரேக்கில் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் இருக்கும். அதனால் அந்த ரேக் மட்டும் எப்போவுமே கலைஞ்சிட்டே தான் இருக்கும். நான் வீக்லி கிச்சன் க்ளீன் பண்ணும்போது வந்து அந்த ரேக் வந்து க்ளீன் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி உங்கள் எல்லார் வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ரேக் வந்து உங்கள் பசங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். அந்த கரண்டி ஸ்பூன் இருக்கிற ரேக்கெலாம் அந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் இது. நான் பசங்கள்லாம் வந்து எடுக்கும்போது சொல்லிகிட்டே இருப்பேன், எவ்வளோ டாய்ஸ் இருக்குது வீட்டில், ஏன் எப்போ பார்த்தாலும் கரண்டி ஸ்பூன்லேயே வந்து விளையாடிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிட்டே இருப்பேன். பட் இருந்தாலுமே அவங்க டெய்லி ஒரு டைமாவது இந்த இடத்த வந்து கலைச்சி வச்சுருவாங்க.
எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அவருமே வந்து பார்த்திங்கன்னா கிச்சனை ஓரளவுக்கு யூஸ் பண்ணுவாருங்க. நைட்டு டிஷ்வாஷரில் லோட் பண்ண பாத்திரம்லாம் காலையில் அவர் தான் வந்து எல்லாத்தையுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணுவார். தெரிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணுவார். ஒரு சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா பாத்திரம் எங்கே வைக்கிறதுன்னு தெரியாது. அதெல்லாம் மட்டும் அப்படியே வச்சுருவார். நான் வந்து அதுக்கப்புறம் திருப்பி எடுத்து அரேஞ்ச் பண்ணுவேன். நான் ஒவ்வொரு டைம் கிச்சன் க்ளீன் பண்ணும்போதும் ஒரு சில பாத்திரம்லாம் மாற்றி மாற்றி வச்சுருவேன். அதனால் அவருக்கு கொஞ்சம் தெரியாமல் போயிடும். என்ன ஒவ்வொரு டைமும் பாத்திரம்லாம் மாற்றி வச்சுட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்பார். பட் நமக்கும் ஒரு சேஞ்ச் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கிச்சன் யூஸ் பண்ணுறதுக்கு. அதனால் கொஞ்சம் மாற்றி மாற்றி வச்சு பார்ப்பேன். கண்டிப்பாக ஒரு 3 மாதத்துக்கு ஒரு டைமாவது கிச்சன் வந்து ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிடுவேங்க. அப்போ தான் வந்து எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இருக்கும். ஒன்ஸ் நம்ம க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம கிச்சனுக்கு சமைக்க போகும் பார்த்திங்களா, அப்போ நம்ம ஒரு கபோர்டு ஓப்பன் பண்ணும்போது ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். அந்த புது ஃபீல் இருக்கும் பார்த்திங்களா, அது வந்து ஒரு வேறு லெவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன்னு சொல்லலாம். புதுசாக நம்ம ஒரு வீட்டுக்கு குடி போகிறோம் அப்படின்னா அவ்வளோ க்ளீனாக இருக்கும். அந்த வீடே ஃபுல்லாக க்ளீனாக இருக்கும்ல. கிச்சன் சொல்லவே வேண்டாம், அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் ஒவ்வொரு டைம் கிச்சன் டீப் க்ளீன் பண்ணும்போது யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ எனக்கு இதனாலேயே அந்த ஒரு ஃபீல் பிடிக்கும் அப்படின்றதுக்காகவே அடிக்கடி ஃபுல்லாக வந்து டீப் க்ளீன் வந்து பண்ணுவேன். ஸோ நீங்கள் எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கிச்சன் தான் வீடோட ஹார்ட்டே. அது க்ளீனாக இருந்துச்சு அப்படின்னா வீடு பார்க்கவே சூப்பராக இருக்கும். ஸோ கிச்சன் க்ளீனாக இருந்துச்சு அப்படின்னாலே நமக்கு சமைக்கவும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்களும் என்ன மாதிரி தான் அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை மாதிரி இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் உங்கள் எல்லாருமே வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.